ஹலோ கைஸ், இன்னைக்கு கில்லர் பீட்டரோட சீசன் 2 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோட்ல ஏதோ ஒரு சென்ட் அடிச்சோடனே நம்ம ஹீரோக்கு ஏதேதோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம பீட்டரோட மைண்டே சடனா அங்க பிளாங்க் ஆயிடுது. என்ன நீ வந்து என் கூட வர்றதுக்கு தயாரா இருக்கியா? அதுக்குள்ளேயே ஒளிப்பையாவும் குண்டு பையாவும் வந்து தடுக்கிறாங்க. ஆமா, என்ன நீங்க பண்ணிருக்கீங்க? நாங்க வந்து புதுசா இங்க சேர்ந்திருக்கோம் தெரியுமா? இங்க இருக்கிற ஒரு எத்தையும் விட்டு வைக்கல, எல்லா எத்தையும் நாங்க கிளீன் பண்றோம். இதே ஒரு செய்கையா சொல்லி அப்படியே நம்ம பீட்டரை அவங்க தொத்த பாக்குறாங்க. இதுதான் நல்ல வாய்ப்பு, இங்க இருந்து ஓடிடு. டார்லிங், பரவாயில்ல, இவங்களால நீ தப்பிச்சிட்ட, ரொம்ப லக்கியா இருக்க இன்னைக்கு. அங்க பீட்டருக்கும் என்னாச்சுன்னு தெரியல. அவன் சடனா அதை மோந்து பார்த்தோன்னே அவனோட சுயநினைவுலயே அவன் இல்ல. அவனோட மைண்டே அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அதாவது இதே மாதிரி தான் நம்ம சைமனையும் அவங்க தோக்கடிச்சிருக்காங்க. அந்த பர்ஃபியூம் அதுலதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கையிலேயே அங்க பார்த்தா ஒல்லிப்பையாவும் குண்டு பையாவும் அங்க பயங்கரமா கிளீன் பண்றாங்க. ஏய், பயங்கரமா கிளீன் பண்றா, இதுக்கேத்த மாதிரி அவங்க காசையும் நம்மளுக்கு தருவாங்க. நல்ல வேலை இவங்களை கொண்டு வந்ததும் நல்லதுக்கு தான். இவங்களால இன்னைக்கு நம்ம தப்பிச்சோம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளும் அங்க குளிச்சுன்னு இருப்பாளா. அங்க குளிக்கும் போதே அந்த பாடி கார்டையும் கேக்குறா, அம்மா நீ யோசிச்சு பாத்திருக்கியா அவன் வந்து எவ்வளவு ஹாட்டா இருப்பான்னு? அம்மா யார பத்தி நீ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் அந்த பீட்டரு, அவனை பத்தி தான். அவன் தான் தனியால அந்த நெத்தாலியனோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய பேரை கொண்டு இருக்கான், அதுவும் 70 வயசுல. முக்கியமா அந்த நெத்தாலியன் அவனையும் தூக்கடிச்சு ஒரு வழி ஆக்கிட்டான். இந்த வயசுலயும் அவனால இதெல்லாம் பண்ண முடியுது. அவன் எவ்வளவு ஹாட்டா இருப்பான் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? உண்மையிலேயே அது வந்து பீட்டர் தானா? எனக்கு அதுவே ஒரு டவுட்டா இருக்கு. அதுக்கும் மேல அவன் கொன்னது அது ஒரு டிவைன் ஹாஸ்பிட்டல். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான இடம். இங்க கண்டிப்பா நம்மள அவனால தோக்கடிக்க முடியாது. யாருக்கு தெரியும், பீட்டர் மாதிரி யாராச்சும் நடிக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஓ அப்படியா? அப்படி இருந்தா நான் வந்து கண்டிப்பா கேட்பேன், அம்மா எதுக்கு அந்த பர்சன் அவன் வந்து பீட்டர் மாதிரி நடிக்கணும்? ஆனா நீ ஒரு விஷயத்த மறக்க கூடாது, நம்ம எதுக்காக இங்க வந்தோன்னு. ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு ஒரு தடையா இருக்கான். அவனை ஒண்ணு நம்ம கொன்னுட்டாலே போதும், நம்மளால நிம்மதியா வாழ முடியும். நெக்ஸ்ட் சீன்ல பீட்டர் அவங்க ஒரு சர்வெண்ட் மாதிரி அப்படியே தேடுறான். இந்த ஷிப்புக்குள்ளதான் எங்கேயோ சைமனை மச்சு வச்சிருக்காங்க. அப்படியே பாஸ்டுக்கு போது அங்க சைமன் சொல்லிருப்பான், நீ வந்து கவலைப்படாத பிரதர், நான் வந்து உனக்கு இருக்கேன். ஆனா ரத்தத்துல சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், நீ வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீ வந்து எனக்கு கேட்கலாம், நான் வந்து உனக்காக இருப்பேன். அதனால ப்ளீஸ் அங்க போனா நீ வந்து ஜாக்கிரதையா இரு. ஏன்னா இப்ப போற நிலைமைய பார்த்தா நான் தான் சாகுற மாதிரி இருக்கு. இல்ல நீ வந்து எதுக்கு அப்படிலாம் பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ என்ன அதுக்குள்ளேயே சாக போறியா என்ன? ஏன்னா நான் இன்னமும் நீ பண்ண அந்த ப்ராமிஸ மறக்கல. இதுவும் சாகுற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இன்னது நம்ம வந்து சின்ன வயசுல பேசின அந்த ப்ராமிஸா? அதை வந்து எப்படி நீ மறக்காம இருக்க? இதுவா? எனக்கு வந்து ஒரு நல்ல மெமரி இருக்கு, நான் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த விஷயத்தெல்லாம் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீ வந்து எல்லாரையுமே முட்டாள்லாம் ஆக்க முடியாது, புரியுதா? நீ தான் எனக்குன்னு இருக்கிற ஒரு தம்பி மாதிரி, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என்னோட ஃபேமிலியும். இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாத்துக்கினே அவன் வந்து தேட ஆரம்பிக்கிறான். சைமன் தான் அவனுக்கு ஒரு தம்பி மாதிரி இருந்திருக்கான். சைமனுக்கு இந்த மாதிரி இவன் நிலைமையை ஆக்கியிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க போகும்போதே ஒரு 2-3 பேர் கேக்குறாங்க, ஆமா ஓய் நீ வந்து யாரா? ரூம் சர்வீஸ்க்கு நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நீ வந்து ரொம்ப புதுசா இருக்க. இல்லங்க, இந்த மாதிரி நான் ரூம் சர்வீஸ்க்கு புதுசு, அதனால தான் நான் இப்படிக்கா போயின்னு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம், இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கிற நிறைய பேரை பார்த்திருக்கோம், நான் உன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் மெம்பரை நாங்க பார்த்ததே இல்ல. நாங்க கொரியன்ஸை நாங்க இங்க வச்சுக்க மாட்டோம். செக் பண்ணி பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. இதை பார்த்தோன்னே அவங்க யோசிக்கிறாங்க, என்ன ஃபர்ஸ்ட் இவனை பிடிச்ச அப்படியே மேடம் கிட்ட கொண்டு போலாமா, இல்லனா நம்மளே இவனை போட்டு தள்ளிடலாமா? இல்ல எதுக்கு மேடம் கிட்ட எல்லாம் கொண்டு போயின, நம்மளே இவனை முச்சிடலாம். ஆனா அடுத்த சீன்லயே அவங்க 2 பேரை இதுக்குள்ள போட்டு கொண்டு போறான். சீன்ல இதே மாதிரி தான் கிச்சனு, இன்ஜின் ரூம், எல்லா ரூமுக்கும் அவன் போய் தேடுறான். எங்க போய் தேடினாலும் அங்க வந்து சைமனை ஆளையே காணோம். அங்க ஏதாச்சும் வாலுக்கு பின்னாடி வால் இருக்கா அப்படின்னு கூட அவன் தேடி பாக்குறான். அங்க இருக்கிற எத்தனையோ பேரை அடிச்சு அவன் தேறானா, இருந்தாலும் சைமனை ஆளையே காணோம். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஏரியா, அது ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. சீன்ல ஏலமும் ஆரம்பிக்குது. அங்க ஒரு பெயிண்டிங்காக எல்லாருமே மில்லியன் கணக்குல பணத்தையும் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அதுக்குள்ள நீங்க எவ்வளவு செலவு பண்ணுமா? இப்பதான் ரியலான விஷயமே ஆரம்பிக்க போகுது. ஒரு மிகப்பெரிய பொட்டியத்தினரா இதுக்குள்ளதான் வேல்யூபிளான ஒரு விஷயம் இருக்கு. எல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு எதுவுமே புரியல. இதுக்கு முன்னாடி காட்டினதை விட இது என்ன பெருசா இருக்க போகுது? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது ஒரு செம்ம ரேரான விஷயம். அதாவது இந்த பர்சனை நீங்க வந்து பார்த்திருக்கவே மாட்டீங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இவனோட வேல்யூ பத்தி தெரியுதுன்னு. எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதுக்குள்ள சைமன் இருக்கான். சைமனோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமா தான் இருக்கு. அவனை சங்கிலியால பயங்கரமா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவன் டிசைபிள் சைமன் ஆச்சு, புரியாலேயே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்வான்மேன் எப்படி இங்க மாட்டிக்கினா? அங்க கோஸ்ட் பொண்ணு மனசுலயே யோசிக்கிறா, இப்ப எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? ரத்தம் அது பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குமே, என்ன கொள்ளணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குமே. எங்க இருக்க? சீக்கிரமா வெளியில வா, நான் வந்து உன்னை பார்த்தாவணும் பீட்டர். நல்லாவே தெரியும் நீ இங்கதான் இங்க இருக்க. ஏன்னா கண்டிப்பா இந்த கூட்டத்துல நிறைய பேர் ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாங்க. அதுல முக்கியமா 2 ரியாக்ஷன். எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாங்க. இன்னொன்னு ரொம்ப காமா இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி யாரு இதை பார்த்து ரொம்ப கோவம் ஆகுறாங்களோ அதுதான் நீ. பீட்டரை காட்டுறாங்க. பீட்டர் கோவத்தோட உச்சத்துல இருக்கான். அந்த பாடி கார்டும் வந்து கேக்குறான், ஆமா என்ன மேடம் நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? இல்ல இன்னமும் கிடைக்கல. அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவனோட அந்த கொடூரமான ஆராவை நான் இப்போதான் ஃபீல் பண்ணேன். திடீர்னு அந்த ஆராவை காணும். அவனோட எமோஷனை கட்டுப்படுத்துறான்னு
நினைக்கிறேன். ஆனா நல்லா பார்த்த வரைக்கும் அவனை ஆளையே காணோம். ஆனா எப்படி அந்த ஆராஸ் எனக்கு தெரிய வந்தது? அங்க பீட்டரை இன்னமும் கடுப்பாக்கணும்ல. அதனால சைமன் கிட்ட வந்து அவ ஏலத்த ஆரம்பிக்கிறா. ஆமா, யாரு சைமனை வாங்குறதுக்கு தயாரா இருக்கா? கொரியாவோட பெஸ்ட் ஸ்வார்மேன், இவனுக்கு 10 மில்லியன், அதுதான் ஸ்டார்டிங் ரேட்டு. சோ யாராச்சும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இதுதான் அந்த கோஸ்ட் பொண்ணோட பிளானும். ஏன்னா இப்படி பண்ணாதான் பீட்டர் வந்து இன்னமும் கோவமாவான். எப்படியாச்சும் அவன் வந்துதான் அவனை முன்னாடி ஒரு வாய்ப்பா வச்சு பீட்டரை அப்படியே பிடிக்க முடியும். பீட்டருக்கும் அவ்வளவு கோவமா இருக்கு. ஏன்னா அவனால எதுவுமே பண்ண முடியல. கண்ணு முன்னாதான் சைமனும் இருக்கான். அதுக்கும் மேல சைமனை பிடிச்சு அவ பயங்கரமா அசிங்க பாத்துறா. அவ்வளவுதான் சைமன், உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் உன்னோட ஃப்ரெண்டு பீட்டர், அவன் அவ்வளவுதான் வரமாட்டான் போல. நீ அவ்வளவுதான் நம்பிக்கை இல்லாம இங்கே சாகணும், இல்லனா யாரு கூடயாச்சும் நீ போற மாதிரி இருக்கும். ஆமா, யாரு வந்து சைமனை வாங்குறதுக்கு தயாரா இருக்கா? ஆனா அங்க யாருமே குரல் கொடுக்க தயாராவே இல்ல. அங்க அந்த பொண்ணும் இன்னமும் கடுப்பேத்தணும்னு சொல்லி சொல்றா. சைமனோட ஒரு கை இல்ல, அதனாலதான் யாருமே வாங்கலையா? இருந்தாலும் இவனுக்கு நிறையவே திறமை இருக்கு. அப்படி யாருமே வாங்க தயாரா இல்லனா நானும் என்ன பண்றது? வெஜிடபிள்லாம் எப்படி அழுகி போகும், அதே மாதிரி இவனும் அழுகி போயிட்டான்னு நினைக்கிறேன். சோ இவனை இங்கேயே வச்சு கொன்னலான்னு இருக்கேன். நான் 1ல இருந்து ஒரு 5 வரைக்கும் என்ன போறேன், அதுக்குள்ள யாராச்சும் வாங்கணும். இல்லன்னா அவ்வளவுதான், சைமன் வந்து இங்கே சாக போறான். அப்படியே அவ என்ன ஆரம்பிக்கிறாங்க, கவுண்ட் டவுன் 1க்கு வந்தா ரெக்டாங்க 20 மில்லியன் சொல்லி யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம யங் சேங் தான். அவரு தான் வாங்கியிருக்காரு. நான் ஃபுல்லா கேஷ்லயே தரேன், நான் அவனை வாங்கிக்கிறேன். இந்த கோஸ்ட் பொண்ணு சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா யங் சேங்க பாஸ் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. யங் சேங்கும் பாஸும் ரொம்ப க்ளோஸ். அதனால ஏதாச்சும் பண்ணா இவளுக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். சரி, நீங்க வந்து 20 மில்லியன் டாலர்ஸ் எனக்கு கொடுக்குறீங்க, அதனால நீங்க வந்து வச்சுக்கலாம் இவனை. யங் சேங்கே உண்மையிலேயே அங்க பயமா இருக்கும். அவரோட கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கும். யங் சேங் வந்து இதை வாங்குறானா கண்டிப்பா அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறான். இவன் பீட்டரோட வரலனா எதுக்கு இவன் சைமனை வாங்கணும்? அப்ப கண்டிப்பா இவன் கூட தான் பீட்டரும் இருக்கான்னு நினைக்கிறேன். சீன்ல சைமனோட நிலைமையை காட்டுறாங்க. சைமனோட நிலைமையும் ரொம்ப மோசமா தான் இருக்கு. இப்பதான் யங் சேங்கே சொல்றாரு, நான் வந்து உன்னை பார்த்தேன், வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருந்த. அப்படி நான் ஒண்டி இதை பண்ணலனா நீ ஏதாச்சும் அங்க பண்ணிருப்ப. அதனால்தான் நானே யோசிக்காம கையை தூக்கிட்டேன். என்ன பிரச்சனைனா இதை பத்தி குளோரி ஆளுங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிய வந்து அவ்வளவுதான். ஆனா இப்ப அந்த பொண்ணுக்கு என் மேல ஒரு டவுட் கிரியேட் ஆயிருக்கும். என்ன கொல்றதுக்கு என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து வெளியில போக வேணாம், நீங்க இங்கே இருங்க, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன். அப்பனா என்ன சொல்றேன், நீ வந்து ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கியா என்ன? ஆமா, என்கிட்ட ஒரு ஜோக்கர் கார்டு இருக்கு. சீன்ல அந்த குண்டு பையனையும் ஒளி பையனையும் அங்க வர சொல்றான். அவங்க பார்த்தா இங்க கிளீன் பண்ணியே இந்த மாதிரி பணக்கார பசங்களா மாறிட்டாங்க. என்ன ஆச்சுடா கிமே, இந்த மாதிரி என்ன கூப்பிட்டுருக்க? நாங்க எவ்வளவு பிஸியா இருந்தோம் தெரியுமா? கொஞ்சம் தான், ஒரு நாள் கூட அவளை இங்க வந்து இதுக்குள்ள நாங்க ரொம்ப பணக்காரங்களா மாறிட்டோம். கிளீனரா இருந்தா கூட இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா தெரியல. ஒரு கிளீனரா இருந்து நாங்க வந்து பணக்காரங்களா மாறிட்டோம். வேணும்னா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க என்ன மறந்துட்டீங்களா? என் கூட ஸ்டார்டிங்ல இருக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க? தி லெஜெண்டரி ஹீரோ கில்லர் பீட்டர், அவரை மாதிரி நீங்க மாறணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா இப்போ அந்த கனவு எல்லாம் எங்க போச்சு? அட ஆமா, இவன் சொல்றதும் கரெக்ட். நம்ம என்ன கோமாளித்தனமா ஏதோ பண்ணிருக்கோம். அங்க இப்பதான் மண்டே கேருது. அங்க பீட்டரும் சொல்றான், சரி ஏதோ ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும். நான் இந்த ஷிப்ல ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது, அதை நீங்க தான் தடுக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு கிளீன் பண்ணிருக்கீங்க? ஏன்னா நீங்க கிளீன் பண்ணும்போது ஒரு எத்துக்கும் நீங்க போயிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஷிப்ல இருக்க எல்லா எத்தையும் நாங்க கிளீன் பண்ணிட்டோம். அப்படியா? ரொம்ப நல்ல வேலை தான் நீங்க பண்ணிருக்கீங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு ஏ ரேங்க் மிஷின், அதனால இதை நீங்க ஜாக்கிரதையா தான் நீங்க பண்ணணும். சரி, அப்பனா வேற என்ன? நாங்க வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறோம். இது என்ன பிளான் நம்ம போகவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவன் சைமன் கிட்டயும் வந்து சொல்றான், சைமன் எழுந்துக்கூடா, என்ன பண்ண இருக்க நீ? நான் நம்மளோட ப்ராமிஸை நீ மறந்துட்டியா? சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவங்க 2 பேரும் இல்லசா இருக்கும் போது அங்க சைமன் விளையாட்டுத்தனமா சொல்லியிருப்பான், இதுவே நம்ம ஒரு நார்மலான ஸ்டூடெண்டா இருந்தா யூனிஃபார்மை போட்டுக்கின்னு கண்ணு ஸ்வாடு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு பதில் ஒரு பேக்கையும் பெண்ணையும் வச்சுன்னு சுத்தி நின்றுப்போம். அதே மாதிரி நம்மளோட யூனிஃபார்ம் அதுல வேர்வையோட நாத்தம் அடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஓ, அப்பனா நீ வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? இல்ல நான் வந்து விரமா சொல்றேன், அவ்வளவுதான். நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி விஷயத்த பண்றதுக்கு பதில் நம்ம கையில பெண் இருக்கும். நீ வந்து அப்படி சொல்றேன்னா நம்மளே ஏன் நம்ம அதை உருவாக்க கூடாது? நம்மளே ஒரு ஸ்கூலை பில்ட் பண்ணலாம். அதுல நீயும் நானும் நம்மள மாதிரி ஹோம்லெஸ்ஸா இருக்கிற பசங்க அவங்களா இருக்கிற மாதிரி நம்ம 2 பேரும் அந்த ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ணி நம்மளும் கிராஜுவேட் ஆகலாம். அதே மாதிரி நீ கவலைப்படாத, உன்னோட படிப்புக்கு நானே பே பண்றேன். என்ன யோசிக்கிறேன்? இல்ல நீ வந்து என்ன சொல்ல இருக்க? எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. ஆமா, என்னடா ஆச்சு? நம்ம ஓபன் பண்ற ஸ்கூலுக்கு பேர் என்ன பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, அந்த புக்கு மத்த விஷயத்தெல்லாம் நானே வாங்கிக்கிறேன், அதெல்லாம் ஒன்னும் வேணாம், புரியுதா? நான் உன்னோட தம்பி மாதிரி பேக்கையும் நான் தான் தூக்குவேன். நெக்ஸ்ட் சீன்ல இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து அப்படியே தட்டிட்டு சொல்றான், சைமன் எழுந்துடுறா, நம்மளோட ப்ராமிஸை நீ மறக்கல. இது எல்லாத்தையுமே அங்க சாங்கு கேட்டு இருப்பாரு. இந்த சைடு அந்த கோஸ்ட் பொண்ணு ரொம்ப கடுப்புல இருக்கா. ஏன்னா யங் சாங் வந்து இப்படி பண்ணுவான்னு அவ எதிரே பார்க்கல. அந்த சைமன் அவனை இறையாக்கலன்னு பார்த்தா இவன் தேவையில்லாம நடுவுல வந்துட்டான். சைமனுக்கும் இந்த யங் சாங்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால நான் ரொம்ப கடுப்புல இருக்கேன். என்ன பண்ணுங்க, சாங்கோ சரி அங்க இருக்கிற யாரா இருந்தாலும் சரி எல்லாரையுமே நீங்க வந்து தாக்கி கொள்ளணும், புரியுதா? எனக்கு பாஸ் என்ன சொல்லுவாருன்னு எந்த விதமான கவலையும் இல்ல. ஏன்னா இந்த ஷிப் வந்து எந்த இங்க நான் சொல்றதுதான் நடக்கும், புரியுதா? ஆனா நம்ம பாஸ் மாரி இப்படி பண்றது ஓகே தானா? அவ சைட்ல இருக்க அந்த சர்வெண்ட்டை பயங்கரமா அடிக்கிறா. பாஸ் ஆச்சு மண்ணங்கடியாச்சு, நான் சொல்றேன்னா
தான் நீங்க பண்ணணும். நான் இந்த ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் தான் கிங்கு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க பண்ணணும். சீக்கிரம் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற அடியாளுங்களை அனுப்புங்க. அங்க இருக்கிற ஒருத்தனையும் நம்ம கொல்லணும். யாருமே உயிரோட இருக்க கூடாது. அப்பதான் அந்த பீட்டரை நம்மளால வெளிக்கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் சீன்ல பீட்டர் இருக்கும்போது அங்க டோரை யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க. ஆமா, இந்த டைம்ல நான் எதுவும் ஆர்டரே பண்ணலையே, எதுக்காக யாரு தட்டுறா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து போய் பாக்குறேன். அங்க வெளியில போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வரான். வெளியில நான் பார்க்கும்போது வெறுமா டீயை ஒண்டி தான் நான் பார்த்தேன். கையில இருக்க மத்த ஐட்டம் அதெல்லாம் ரொம்ப காஞ்சி போயிருந்தனால நான் வந்து கொண்டு வரல. ஓ அப்படியா, அப்பனா ஓகே தான், நீ வந்து இதே எனக்கு கொடுக்கலாம். நான் ஒரு விஷயம் பா, நீ ரொம்ப எங்கா இருக்க, அது சரிதான். நான் இந்த மாதிரி எங்கான டைம்ல நீ வந்து நல்லா சாப்பிடணும், உன்னை ஹெல்த்தியா வச்சுக்கணும். ஓகே எனக்கு புரியுது. நான் வந்து வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வரேன். ஓ அப்படியா, அப்ப நான் சீக்கிரமா வா. நெக்ஸ்ட் சீன்ல வெளியில வந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட ஆளுங்களை ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்கான். இதுங்களை வேற நான் கிளீன் பண்ணுமா? இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அமிச்சால அந்த ஆளுங்க தான். இங்க இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.